என் குலதெய்வமான குழுந்தலமனை போற்றி, பெரிய கருப்பணசாமியை போற்றி, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். வணக்கம். சனிதசா பலனை பற்றி பார்ப்போம். சனிதசைனாவே பயம் வந்துடும், பயந்துக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு முன்னாடி குருதசையை என்னத்த இயற்கை சுபரான குருவே வந்து நம்மளை இப்படி செஞ்சார், சனி வேறையா அப்படின்னு. ஏன்னா இயற்கை பாவக்கிரகம் அப்படிங்கிற ஒரு பயம். சனினாவே வந்து மக்கள் மத்தியில் ஒரு பயத்தை உண்டு பண்ணிடுவார். இப்போ தெரியும் எல்லாத்துக்கும். இப்போ கோச்சார சனியை வந்து எடுத்துக்கிட்டாக்க ஏழரை சனி, அப்புறம் கண்டகச்சனி, அஷ்டமச்சனி, அஷ்டாஷ்டமச்சனி, பாதச்சனி, பொங்கு சனி, அப்படி ஏதோ ஒரு சனியை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அது அந்த மாதிரி இந்த சனி அப்படின்னாவே அந்த ஜாதகத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் சில பேத்துக்கு வந்து அந்த ஜாதகத்தை அந்த தினப்பலன்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களாம் சனியா தொலைஞ்சிச்சிடும், அன்றைக்கி நம்மளை பிரட்டி எடுக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தை கொடுத்தோம். அது அப்படி கிடையாது. இப்போத்தான் பொதுவாக நம்ம நாட்டில் சனி அப்படின்னாவே கெடுக்கத்தான் செய்யும், நல்லதெல்லாம் செய்ய மாட்டார், கெடுத்துருவார் அப்படின்னு நினச்சிட்டு பயந்துக்கிட்டு இருந்துட்டு ஒரு காரியமும் இல்லை, பயப்பட தேவையும் கிடையாது பொதுவாக. அப்போ சனி கொடுக்குற ஜாதகம் இருக்கா? கண்டிப்பாக கொடுக்குறது இருக்குது. அப்போ இந்த கெடுக்கும் அப்படின்னா பொதுவாக வந்து எந்தெந்த லக்கணத்தை கெடுக்கும் அப்படின்னு இன்னொரு பயமும் இருக்கும். கடகம், சிம்மம், இந்த 2 லக்கணத்துக்கெலாம் வந்து பயங்கரமாக கெடுக்க செய்வார். 7க்கும் அதிபதி 8ஆம் இடத்துக்கு அதிபதியாக வருகிறார். கடகத்துக்கு 7க்கும் 8க்கும் வருகிறார். இங்கே சிம்மத்துக்கு 6க்கும் 7க்கும் வருகிறார். அப்படிங்கும்போது அது என்னதான் இருந்தாலும் அது பாவருடைய 6ஆம் இடங்கிறது ஒரு மறைவு ஸ்தானம், 8ஆம் இடங்கிறது மறைவு ஸ்தானம். அது பாவத்தை செய்யக்கூடிய இடம் வேறு, அந்த ஸ்தான பலம். அதே மாதிரி காரகம், சனியோட காரத்துவம் என்னென்னா கெடுக்கக்கூடிய காரத்துவம். அப்போ இந்த சிம்மம் கடகத்துக்கு இவங்களுக்குலாம் சனிதசைனாவே மிரண்டுக்கிட்டு இருப்பாங்க, என்னடா அப்படின்னு. இப்படி வேணாம், அதுக்கு அடுத்து எடுத்துக்காட்டோட போடலாம். அது பயப்பட தேவையில்லை. நல்ல ஜாதகமாகவும் இருக்கும், கொடுக்கக்கூடியது இருக்குது. அதுக்கு நான் அடுத்து போடுறேன், இங்கே வச்சுருக்கேன். இப்போ பொதுவாக சனி எந்த லக்கணத்துக்கெலாம் கொடுக்க செய்வார், எதுவுமே பார்க்க வேணாம் அப்படின்னா கெடுக்காமல் யோகக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன் லக்கணத்துக்கு யாருமே கெடுக்க மாட்டாங்க. மகர லக்கணம், கும்ப லக்கணம், அவருக்கு அந்த லக்கணத்திலே ஆட்சியாக இருந்து இல்லாட்டி அவர் 5, 9 தொடர்பு கொள்ளும் பொழுது, மகரமாகிக்கட்டும் அல்லது கும்பமாகிக்கட்டும், அவங்களுக்கு ஆட்சியாக இருந்து அல்லது உச்சமாக இருந்து அல்லது 5, 9 தொடர்பு கொண்டு, லக்னம் 5, 9ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டு இயற்கை சுபர் கிரகங்கள் பார்த்து அதோட தொடர்பு கொண்டு இருக்கிறது போல் நல்ல பலனை செய்வார். அதே மாதிரி ரிஷபம், துலாம் லக்கணத்துக்கு சுக்கிரனுடைய லக்கணம், சுக்கிரனுடைய அதிபதி, சுக்கிரன் அதிபதியான ரிஷபம், துலாம் லக்கணத்துக்கு இந்த சனி பகவான், இந்த சனி நல்லதை செய்வார், கெடுக்க மாட்டார். ஏன்னா அவங்களாம் நண்பர்கள். சரி, அவங்களுக்கும் லக்னம் 5, 9 தொடர்பு கொள்ளணும், அவங்களுக்கும் ஆட்சி உச்சமாக இருக்கணும், அல்லது இயற்கை சுபக்கிரகங்களோட தொடர்பு கொள்ளணும். அப்புறம் நீச்சம், மேசத்தில் நீச்சமாகிறாரியா, சேர்ந்து பெறுவார்னா அங்கே நீச்ச பங்கமாயிட்டாருக்கு அங்கே நல்ல பலனை செய்ய தொடங்குவார். அதெல்லாம் பார்க்கணும் நிறையா. சரிங்களா? அதற்கு அடுத்தபடியாக நல்லது செய்யக்கூடியது மிதுனம், கன்னி, புதன். அந்த இடத்துக்கு அதிபதி புதன். மிதுனம், கன்னி. அப்போ மிதுனத்துக்கும் கன்னிக்கும் இந்த லக்னாதிபதி இந்த சனி, அவரும் வந்து நன்மையை செய்வார். அப்போ அவர் எங்கே தொடர்பு கொள்ளணும், அந்த மாதிரி அவர் செய்யக்கூடிய இடம் அப்படின்னு எடுத்துட்டிங்கனாக்கும், லக்னம் இந்த கோணம் அப்படின்னு சொல்கிறக்கூடிய இடம் 5, 9, இந்த 5, 9 லக்கணம் இப்படி தொடர்பு கொள்ளும் பொழுது, நல்ல ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது, ஆட்சியோ அல்லது உச்சமோ அல்லது இயற்கை சுபரோடு கூடிய சேர்ந்து இருக்கும் பொழுது நல்ல பலனை செய்வார். அதில் அந்த மாற்றுக்கிறதும் கிடையாது, அது செய்யத்தான் செய்வார். நல்ல பலனாக வாரி வழங்க கொடுப்பார். அவருடைய காரத்துவமான நல்ல தொழில் மூலியமாக நல்ல வருமானத்தை கொடுப்பார்.
திடீர் யோகத்தெல்லாம் கொடுப்பார். நல்லா வாரி வணங்கி கொடுப்பார். அரசாங்கம் மூலியமாக விவசாயம், இந்த மாதிரி ஒரு தொழில், விவசாயம், அரசாங்கம், பெட்ரோலியம், குடிக்காத திரவ பொருள்கள், இப்படி எடுத்துக்கலாம், அடுக்கிக்கிட்டே போகலாம். அது மூலியமாக அவருக்கு லாபத்தை கொடுப்பார். இந்த மறைமுகமான பிஸ்னஸ், கருப்பு பிளாக் மணி, இந்த மாதிரி இதெல்லாம் நல்ல முறைக்கு லாபத்தை கொடுத்துருவார். சரி, இந்த 6 லக்கணத்துக்கு அவர் கெடுக்க மாட்டாரா அப்படின்னா, கெடுக்கக்கூடிய இடத்துல இருந்தால் கெடுக்க செய்வார். இன்னும் இப்போ திடீர்னு இப்போ நல்ல பலனை சொல்லி இப்படி பண்ணி கெடுக்கிற அப்படின்னு கூடாது. கண்டிப்பாக அவர் போய் ஒரு பாவரோடைய இணைஞ்சு ஸ்தான பணமும் இழந்து, ஸ்தானம்னா நான் சொன்னேன் 5, 9ங்கிறது அது ஒரு நல்ல வழக்கம். 8, 6, 8, 12 அப்படிங்கிறது மரபு ஸ்தானம். சரி, இந்த மரபு ஸ்தானத்தில் இயற்கை பாவர்கள் இருக்கிறது நன்மை தான் அப்படின்னு ஜோதிடம் சொல்லுது. இருந்தாலும் அந்தந்த லக்கணத்துக்கு மரபு ஸ்தானத்தில் இருந்து கொண்டு இதெல்லாம் இங்கெல்லாம் கொடுக்கணும். மரபு ஸ்தானம் பாவஸ்தானத்தில் இருந்து பாவருடைய தொடர்பு கொண்டு இருக்கிறது போல் இந்த மாதிரி லக்கணத்துக்கு பாவச்செயலை செய்வார். அதாவது பாவச்செயலை கொஞ்சம் கடுமையாக தான், அதிகமாக பாவம் பட்டு போயிட்டால், பாவத்துவம் அடைஞ்சு விட்டால் அந்த லக்கணத்துக்கு ஒரு கொடுக்கணும். நண்பர் தான் என்னதான் முயற்சி பண்ணாலும் அந்த கெடுக்கக்கூடிய இடத்துல இருக்கும்போது கெடுக்கத்தான் செய்வார். அப்போ ஜாதகத்தில் பார்க்கணும் சனி எங்கே. 10ஆம் பொதுவாக சனி தசை வருதுன்னு மிரண்டுக்கிட்டு ஓடிடக்கூடாது. ஐயையோ சனி, அதான் குருதசையிலே சில பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. குருதசை ராகு தசை முடிஞ்சு குருதசை வந்தோன்னே இந்த இதெல்லாம் கெடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப சனி தசைலாம் யோகத்தை கொடுக்கக்கூடிய லெவலில் தான் இருக்கும். இருந்தாலும் என்னாத்த ஜோதிடரை சின்னால என்னத்த நீ சொல்கிற, இங்கே இந்த குருதசையை இயற்கை பாவ சுபரான குருவே இந்த போட்டப்ப சனி என்னாத்த கெடுக்க போகுது, கொடுக்க போகுது, அவன் கெடுக்கத்தாண்டா போகிறேன் அப்படின்னு பயந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் பயப்படக்கூடாது. கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்தால் கொடுக்கத்தான் செய்வார். சரிங்களா? இப்போ கடகத்துக்கு வந்துடுவோம். கடகத்துக்கு 7ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் அதிபதி. இப்போ நல்லதை செய்யக்கூடியதை நம்ம சொல்லிட்டோம், சனி நல்லதைத்தான் செய்வார். இப்போ கெடுக்கக்கூடிய பாக்கி 6 ராசி இருக்குல்ல, மேஷம், விருச்சிகம், கடகம், சிம்மம், தனுசு, மீனம், இந்த 6 ராசிக்கு அவர் நல்ல பலனை செய்ய மாட்டார். இப்போ இந்த மாதிரி லக்கணத்துக்கு நல்லதை செய்யணும். எப்படி இருக்கணும், எந்த இதுவுமே நம்ம பார்க்கணும்ல. இந்த 6 லக்கணத்துக்கும் இந்த மாதிரி லக்கணத்துக்கு அவர் வலுவு இழந்து, ஸ்தான பலத்தை இழந்து, புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸ்தான பலம் அதாவது இந்த 5, 9 அந்த மாதிரி இடத்துல இருந்து அந்த பாவத்தை கெடுத்துருவார். அப்போ இந்த மாதிரி லக்கணத்துக்கு அங்கே தொடர்பு கொள்ளக்கூடாது. முதல்ல சொன்ன 6 லக்கணத்துக்கு 5, 9 லக்கணத்தில் தொடர்பு கொள்ளலாம். எந்தெந்த லக்கணம்? மகரம், கும்பம், ரிஷபம், துலாம், மிதுனம், கன்னி. இந்த 6 லக்கணத்துக்கு 5, 9 தொடர்பு கொண்டு வலுப்பெற்று இருந்து, ஆட்சி உச்சம் வலுப்பெற்று இருந்தால் நன்மையை செய்வார். இந்த சனி பகவான், சனிதான் சனி பகவான் சொன்னால் அதில் வர சில பேர் கோச்சுக்கிறாங்க, அது எங்கிட்டே பகவானா வந்தார்னு. நமக்கு என்ன தெரியும், நிறையா புக்கில் சனி பகவானும் எழுதியிருக்குது. சனி பகவானாக கும்பிட்றான். அப்போ நம்ம பகவான்னு சொல்கிறதுனால நமக்கு ஒன்றும் நஷ்டம் ஆகிறது கிடையாது. சில பேர் அதுக்கு உடனே நீ எங்கிட்ட சனியை பகவானாக கண்டுபிடிச்சா, அதுவும் சனி ஒரு மோசமான கிரகம், பாவ கிரகம், நொண்டி, தீயதை செய்யக்கூடியவன் அப்படின்லாம் கமெண்ட் போடுறாங்க. அதெல்லாம் வேணாம். என் வாயில் சனி பகவான் தான் வருது, அதை பற்றி கவலை கிடையாது. இந்த சனி பகவான் இந்த 6 லக்கணத்துக்கும் வலுப்பற்று இருந்தால் நன்மையை செய்வார். இப்போ சொல்ல போகிற இந்த 6 லக்கணம், மேஷம், விருச்சிகம், கடகம், சிம்மம், தனுசு, மீனம், இந்த 6 லக்கணத்துக்கு மறைமுகமாக வலுப்பெற்று, அதாவது கெட்டு போயிடணும். இப்போ நம்ம பார்க்கும்போது நீச்சம் பெற்று போயிட்டேன் அப்படின்னு இருக்கணும். இப்போ சனி இந்த 6 லக்கணத்துக்கு மேசத்தில் எந்த பாகுவானாலும் இருக்கட்டும், மேசத்தில் இருந்து கொண்டு நீச்சம் பெட்டேன், அப்புறம் நீச்சம் பெட்டேன் சனியோட காரத்துவம். இப்போ கடகலக்கணத்துக்கு கொடுப்போம். கடகலக்கணத்துக்கு போய் மேசத்தில் இருந்து, கடகலக்கணத்துக்கு 7க்கும் 8க்கும் அதிபதி, 7ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துக்கு அதிபதி போய் நீச்சம் பெற்று போயிட்டா அப்போ பொண்டாட்டி கிடைக்காதா? ஆயுள் காரகனும் 8ஆம் இடத்துக்கு அதிபதியும், ஆயுளுக்கு பாவமான 8ஆம் பாவகத்துக்கு அதிபதியான சனியும், அந்த உயிர் காரகம் அப்படிங்கிற சனியும் நீச்சம் பெற்று போயிட்டால் அப்பையும் செத்து போயிடுவானா அப்படின்னு ஒரு பயம் வந்துடும். இன்னுங்கடா அப்படின்னு அது கிடையாது. லக்னாதிபதியோட வலுவன்னா, லக்கணத்தில் தொடர்பு கொள்கிற கிரகங்கள் என்ன? லக்னாதிபதி சந்திரன், கடகலக்கணத்தை பற்றி பேசும்போது லக்னாதிபதி சந்திரன் குருவோட பார்வைப்பட்டு இருக்கிறார், நல்ல ஸ்தானத்தில் வலுவாக இருக்கிறார்.
ஆட்சி உச்சமாக இருக்கிறார். அப்போ கடகத்துக்கு ஆட்சி இங்கே சந்திரனுக்கு ஆட்சி வீடு கடகம், உச்ச வீடு ரிஷபம், இந்த இடத்துல இருக்கிறார். சுபக்கிரகரோட தொடர்பு கொள்கிறார், நல்லா இருக்கிறார். அவ்வளோதான். இங்கே ஆயிலை மட்டும் பார்த்துட்டேன்னு சொல்லிடக்கூடாது. சரி, இந்த லக்கணத்துக்கு அந்த இடத்துல இருந்து கொண்டு கொடுக்கணும். நீச்சம் பெற்று போயிட்டார். அப்போ பொண்டாட்டி இல்லையா? 7ஆம் இடத்துக்கு அடுத்த கட்டம் கலச்சித்திரகாரகன் சுக்கிரனோட வலுவை பார்க்கணும். சரி, இவர் நீச்சம் பெற்றிருக்காரா அல்லது நீச்சம் பங்கம் பெற்றிருக்காரா? செவ்வாயோட வீடு கொடுத்தவன நிலப்பாடு என்ன? அடுத்த கட்டத்துக்கு ஓடி வந்துடணும். இங்கே சுக்கிரன் நீச்சம், வீடு கொடுத்தவன் ஆட்சியாக உள்ளான். விருச்சிகத்திலே கூட ஆட்சியாக இருக்கட்டும், அங்கே என்னவோ வேணாம், மேசத்தில் வேணாம், செவ்வாய் விருச்சிகத்தில் ஆட்சியாக இருக்கிறான். அப்போ நீச்ச பங்கம், நீச்ச பங்கம். சந்திர கேந்திரத்தில் இருக்கிறார், நீச்ச பங்கம். இயற்கை சுபரான சுக்கிரனுடைய இனவு இல்லாட்டி சுக்கிரனுடைய பார்வை, குருவோட இனவு குருவோட பார்வை நல்ல பலனை செய்வார். எடுத்துக்கலாம். அப்போ உடனே மனைவி கிடைக்கும், திருமணம் வேகமாகும், மனைவி கிடைக்கும். ஆயுள்காரகன் நல்ல ஆயுள் இருக்கும். இந்த சனி தசையில் நல்ல வருமானத்தை கொடுக்கும். அப்போ சனி தசை கடகத்துக்கு அது எத்தனாவது பாகமாக வருதுன்னு கேட்டிங்கன்னா 10ஆம் பாகம் தான். அப்போ நல்ல வேலையை கொடுப்பார். நல்ல வாலிப வயசில் வரும் பொழுது கொடுத்துடலாம். அந்த மாதிரி ஜாதகருக்கு நம்ம போட்டுடலாம். சரி, எடுத்துக்காட்டு இந்த கடகத்துக்கு வச்சு பேசிக்கிட்டே இருப்போம். ஒரு எடுத்துக்காட்டு போட்டுருவோம். அங்கே அப்படித்தான் இருக்குது, நான் பேசிக்கிட்டே இருக்கேன். அந்த மாதிரி ஜாதகமே இருக்குது. பிறந்த தேதி சொல்கிறேன், கவனிச்சுங்க. ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி 1969 காலையில் 6:20 திண்டுக்கல் மாவட்டத்தில் பிறந்திருக்கார் இந்த ஜாதகர். அதாவது 8ஆம் தேதி 8வது மாதம் 1969 6:20 காலையில் பிறந்திருக்கிறார். இவருக்கு இந்த ஸ்க்ரீனில் ராசி கட்டத்தை போட்டுருவோம் பாருங்கள், வச்சுங்களா. லக்கணமாக வர்றது கடக லக்கணம். லக்கணத்தில் சூரியன், 2ஆம் பாவத்தில் புதனும் கேதும், 3ஆம் இடத்தில் குரு, 5இல் செவ்வாய், 8இல் ராகு, 10இல் சனி, 11இல் சந்திரன், 12இல் சுக்கிரன். இங்கே நான் அப்படியே யதார்த்தமாக சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த ஒரு ஜாதகம் வேறு, இதைத்தான் பற்றி நான் பேச போகிறேன், பார்த்துக்குவோம். இப்போ இந்த கடக லக்கணத்துக்காருக்கு, இங்கே இந்த ஸ்க்ரீனில் தெரியுற இந்த கடக லக்கணக்காருக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதி சனி, 8ஆம் இடத்துக்கு அதிபதி சனி தான். அவர் போய் மேசத்தில் இருந்து நீச்சமாகிறார். சரிங்களா? அப்போ அந்த சனி நீச்சந்தானா? அப்படி நீச்ச பங்கத்துக்கு உள்ள விதிகள் என்ன அப்படின்னா, சந்திர கேந்திரத்தில் இருந்தால் நீச்ச பங்கம், வீடு கொடுத்தவன் ஆட்சி உச்சமாக இருந்தால் நீச்ச பங்கம். அப்போ வீடு கொடுத்தவன் அந்த ஜாதகத்தில் விருச்சிகத்தில் ஆட்சியாக உள்ளால் அப்போ நீச்ச பங்கம் ஆயிட்டார் சனி. மறைமுகமாக தான் வலுப்படுறது, அப்படிங்களா? சரி, குரு கன்னியில் 10 டிகிரியில் இருந்து கொண்டு இங்கே 3ஆம் இடத்தில் இருந்து கொண்டு 9ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்க்கிறார், 9ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ சனிக்கு 2 பாகத்தில் குருவோட பார்வை விழுகிறது, 10 டிகிரி. அப்போ ரிஷபத்தில் 10 டிகிரியில் பார்வை, இங்கே மீனத்தில் 10 டிகிரி. அப்படிங்கும்போது பாக்கி உள்ள டிகிரியில் கனெக்ட் பண்ணி பாருங்கள் அந்த டிகிரி வேஷத்தில். அப்போ 2 பாகத்துக்கும் ஒளி, அந்த ஒரு வெளிச்சம் அடிக்கிற லைட் அடிக்கிறோம்னா அங்கே நம்மள ஒளி படுகிறது. அப்போ சனி வலுத்திருக்கிறார், ரைட்டுங்களா? அப்போ இவர் பிறந்தப்ப மிருகசீரிஷ நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்து உள்ளார். அப்போ அவருக்கு பிறந்த உடனே தசாபுத்தி வரக்கூடிய தசா பிறந்த காலத்தில் ஜனனகால தசை, செவ்வாய் தசை ஒரு 6 வருஷம், 26 நாள், 6 வருஷம் செவ்வாய் தசை. அதுக்கப்புறமா ராகு தசை ஒரு 18 வருஷம், குரு ஒரு 16. அப்போ 40 வயசுக்கு மேலே சனி தசை வருது, சரியான பருவத்தில். அப்போ இந்த சனி நீச்சமாய ஆயுள்காரனை ஒரு படுக்கலாக போட்டிருக்கணும். நானும் தெரியாமல் தான் கேட்குறேங்க. அப்போ தான் இவர் அரசியலில் இறங்குறார். மறைமுகமாக உழைக்காத பணம், கருப்பு பணம், பிளாக் மணி. இந்த ஜாதகர் அரசியலில் வருகிறார், ஒரு அட்வொகேட். தொழில் மூலியமாக வருமானத்தை கொடுக்குது, அரசியல் மூலியமாக பேரும் புகழையும் கொடுக்கறது, சில மறைமுகமான பணத்தையும் கொடுக்கறது இந்த சனி. அப்போ இந்த ஜாதகருக்கு சனி யோகத்தை செய்தார், நல்ல வருமானத்தை கொடுத்தார்.
சரிங்களா? அப்போ சனி தசை அப்படின்ன உடனே பயந்துக்கிட்டு ஓட வேண்டாம், கொடுக்க செய்வார். சரி, இன்னொரு ஜாதகம் போட்டுருவோம். இந்த ஒரு லக்கணம் இது அப்படியே இருக்கட்டும். நம்ம சனியை பற்றி பேசும்போது மற்ற கிரகத்தை நான் எடுக்கலை, எனக்கு டைம் ஆயிரும். அடுத்த ஒரு லக்கணம் போட்டுருவோம். அது தனுசு லக்கணத்துக்கு பார்ப்போம். ஏன்னா இந்த கெடுக்கக்கூடிய லக்கணத்துக்கு தான் இவர் எப்படி இருந்தால் கொடுப்பார் அப்படிங்கிறது நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்துக்குவோம். சரிங்களா? இப்போ இந்த ஜாதகர் பிறந்த தேதி ஜனவரி மாதம் 11ஆம் தேதி 1981 5:05 காலையில், அதிகாலையில் பிறந்திருக்கிறார். சேலத்தில் பிறந்திருக்கார். 11/1/1981 அதிகாலை 5:05 பிறந்து உள்ளார். சேலம் மாவட்டத்தில் பிறந்து உள்ளார். ராசி கட்டம் இந்த ஸ்க்ரீனில் வருது பாருங்கள். லக்கணம் தனுசு லக்கணம், லக்கணத்தில் சூரியன் பாருங்கள். இதெல்லாம் இதான் ஜாதகத்தோடைய வலு. இந்த லக்கணத்தில் சூரியன் இருக்கிறார், சுக்கிரன் இருக்கிறார். 2ஆம் இடத்தில் செவ்வாய் உச்சம், புதன் அஸ்தங்கம், கேது கூட இணைந்து உள்ளார். 3ஆம் இடத்தில் சந்திரன். அப்படியே எடுத்துட்டிங்கனாக்கும் 8ஆம் இடத்தில் ராகு, மறைவு தனத்தில் பாவர்கள் இருக்கலாம். 8ஆம் இடத்தில் ராகு, 10ஆம் இடத்தில் சனியும் குருவும். இப்போ நமக்கு சனியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த கிரக உழவை பற்றி பேசுனா எனக்கு டைம் பத்தாது, அதனால தான் எல்லாத்தையும் பொதுவாக எல்லா இதுலேயும் அந்த ஒவ்வொரு கிரகத்தை உழவு பற்றி நான் வீடியோ போட்டுட்ருப்பேன். இப்போ நம்ம சனியை பற்றி பார்க்கறதுனால இந்த லக்கணத்துக்கு 2க்கும் 3க்கும் அதிபதி இவர் பொதுவாக இந்த 2 அணியாக கேட்டகரியாக பிரிக்கப்படுவார். இந்த சனி சுக்கிரன் அணியை சார்ந்தவர். பொதுவாக நான் சொன்ன இந்த 6 லக்கணத்துக்கும் சனி கெடுக்கத்தான் செய்யணும். அப்போ எந்த நிலையில் இருந்தால் கொடுக்க செய்கிறாருங்க பார்த்துக்குங்க. இந்த லக்கணத்துக்கு 10ஆம் பாவத்தில் இருக்கிறார். அப்போ தொழிலில் கெடுக்கணும்னு தசாபுத்தி வரும்போது சரி, இவருக்கு எந்த இதில் பிறந்திருக்கார் அப்படி வருவோம். பூராட்டாதி நட்சத்திரம். பூராட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கும்போதே பிறந்த காலத்தில் அவருக்கு பிறந்த உடனே ஜனன காலத்தில் தசை குரு தசை வருது. பூராட்டாதின்னா ஒரு 9 வருஷம் 7 மாதம். அப்போ 10 வருஷத்துக்கு குரு தசை வருது. லக்னாதிபதி தசையே தான். ஆனால் லக்னாதிபதி தசை இந்த லக்னத்தை கெடுத்திருப்பார். என்னையா குண்டை போடுற அப்படிங்கிறீங்களா? கண்டிப்பாக இந்த லக்னத்துக்கு குரு கெடுக்கப்பட்டு உள்ளார். எந்த அடிப்படையிலையா சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? அந்த வந்துடுறேன். லக்னத்துக்கு அதிபதி 10ஆம் இடத்தில் இருக்கிறார். ஓகே, சனியோட இணவு பெற்று உள்ளார். என்ன சாரம் வாங்கியிருக்கார் அதையும் பார்த்துருவோம். அஸ்தஞ்சாரம் சந்திரனுடைய சாரம் வாங்கியிருக்கார். அந்த இடத்துல சந்திரனுக்கெல்லாம் பிடிக்காது. அந்த இடத்துல குரு இருக்கிறது 10ஆம் இடத்துல இருக்கிறது தொழிலை கெடுக்கக்கூடியது. அப்போ யாருக்கு குழந்தையாக இருக்கும்போது வரணும், குடும்பத்தில் உள்ள அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வேலை வெட்டி இல்லாமல் இருந்திருப்போம், குடும்பத்தில் கஷ்டப்பட்டுப்பாங்க. அப்போ அந்த பக்கம் ஒதுக்கி வைப்போம். சனி தசையில் உங்களுக்கு வேலை கிடச்சிருக்கு. குடும்பத்தில் 19 வருஷம் சூப்பராக வாழ்ந்துருக்காங்க. காரணம் குருவோட இணைவு. சனியும் புதனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார். 2ஆம் இடத்துக்கு அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ லாபம் எதன் மூலியமாக வரும்? தொழில் மூலியமாக லாபம் வரும். யாருக்கு வரும்? குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு வரும். அப்பா அம்மா சனி தசையில் நன்றாக இருந்தார்கள். புதன் வக்ரமாகி போயிட்டார். அது புதன் தசையை பற்றி நம்ம இப்போ பார்க்கல, சனியை பற்றி தான் பார்க்குறோம். இப்போ இந்த மாதிரி அமைப்பு வேணும். அப்போ இந்த மேஷம், விருச்சிகம், கடகம், சிம்மம், தனுசு, மீனம் அப்படின்னோடனே பயந்துடக்கூடாது சனின்னு. சனி தசைன்னா பொதுவாக எல்லோரும் மிரள்றாங்கப்பா. சனி தசையா, ஐயோ சனி வேறையா, சனியை பற்றியே பேசாத, எனக்கு பயமாக இருக்குது. ஏன் பயமாக இருக்குது? அவன் நீதிபதி தானே, இப்படி போயிடலாம். அப்போ இந்த சனி தசையில் நல்ல வருமானத்தை கொடுத்தார், நல்ல வேலை செஞ்சு சொத்து சுகமெல்லாம் வாங்கினாங்கப்பா. வீடு வாசல்னா செவ்வாய் உச்சம் தானே. அப்போ ஆகையினால சனினா பயப்பட வேணாம். உங்கள் லக்கணத்தில் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்கிறார் அதை கணிக்க தெரியணும். பொதுவாக பயந்துக்கிட்டு ஓடணும், ஓட விட்டு மிரட்டுறாங்கிற மாதிரி கதையாக தான் இருக்குது. நானே பயந்துக்கிட்டு இருக்கிறேன். ஜோசியர்கிட்ட போய் ஜாதகம் பார்க்கலாமா வேணாமா, அப்படித்தான் நிறையா பேர்
பயமாக இருக்கே, அங்கே போனால் இருந்தாலும் ஏதாவது சொல்லி நம்மளை பாவம் இருக்கிற நிம்மதியும் கெடுத்து போடுவாங்க. எதுக்கு போயிட்டு நோட்டை எடுக்கவே பயமாக கிடக்குது. ஏற்கனவே சனி தசை வேறு வரும் அப்படின்னு சொன்னாங்க. குரு தசை முடிஞ்சு சனி தசை வரப்போகுது என்னத்தா அப்படிங்கிறவங்களாம் அப்படிலாம் இல்லை. சனி கண்டிப்பாக கொடுக்க செய்வார். நல்ல பலனை செய்யக்கூடிய இடத்துல இருந்து கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்தால் கண்டிப்பாக சனி பகவான் கொடுக்கத்தான் செய்வார். அதுலேயும் ஒரு அந்த இப்போ குருதசையில் வந்து லாஸ்ட்லேயே கொடுக்க செய்வார் சனிலாம். 2 வருஷத்துக்கு முன்னாடியே அதோடைய அறிகுறிகள் தெரியும். அப்படி ஒரு ஜாதகம் பண்ணோம்னா இருக்குது, இன்னும் அப்படி போட்டுக்கிட்டே போனால் லேட் ஆகும். ஆகையினால் இப்போ என்னுடைய வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கலாம், கமெண்டில் தமிழில் கமெண்ட் பண்ணி கேளுங்க. இங்கிலீஷ் கமெண்ட்டுக்கு நான் பதில் போடுறதில்ல. அது என்ன காரணம் அப்படின்னா, நான் எல்லா வீட்லேயும் சொல்லிட்டேன், எனக்கு தெரியாது. அதனால் தமிழில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நம்ம உடனே பதில் தர்றேன். உங்களுடைய எண்ணம், ஏன் பயப்படணும், இந்த மாதிரி வேலை எல்லாம் எதை பற்றி ஒன்றாலும் கேளுங்க கமெண்டில், நான் உங்களுக்கு பதில் தந்துட்டு தான் இருக்கேன். அப்போ சனி தசை கொடுக்கவும் செய்யும் அப்படி எடுத்துக்கலாம். சனி தசை பலனை பற்றி நான் பொதுவாக போட்டுக்கேன். சனி தசை வந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையலாம். சனி தசையில் சனி கொடுக்க செய்யும். அதில் வந்து ஆன்மீகத்துக்கு அதிபதி அந்த சனி கேதுலாம் குருவோடைய சம்மந்தப்பட்டிருந்தால் ஆன்மீகவாதி ஆகலாம். நல்ல தெய்வம் வாக்கு அருள் வாக்கு கொடுக்கக்கூடிய இருக்கலாம். சனி வலுத்து இருந்தால் லாயர் ஆகலாம், அட்வொகேட், லாயர், இந்த வக்கீல், இந்த மாதிரி அந்த தொழிலுக்கெல்லாம் போகலாம். சனி வலுத்தால் இந்த குடிக்காத திரவ பொருள், இந்த பெட்ரோலியம், இந்த தார், இந்த பினாயில், அந்த மாதிரி சோப்பு ஆயில், இந்த மாதிரில தொழிலெல்லாம் இது பண்ணலாம். ஒரு தொழில் தொடங்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது. விவசாயம் செழிக்கும். விவசாயத்தில் இருந்தீங்கன்னா விவசாயம் இருக்கும். ஆடு மாடு வளர்க்குறது, மக்கள் தொடர்பு, அரசியல்வாதி எடுத்துக்கலாம். சனியோட எவ்வளோ காரத்துவம் இருக்கு பாருங்க. மக்கள் தொடர்பு, அரசியல்வாதி சனி வலுவாக இருக்குது. விடுங்க. என்ன அப்போ சூரியன் கெட்டு போச்சுன்னா சூரியனும் வேணும். சனி தான் மக்களை தொடர்புக்குள்ள வைக்கிறவர். அதிகாரத்தை பயன்படுத்துறது சூரியன், மக்களை சந்திக்கிறது சனி. அப்போ மக்களை தொடர்பு கொள்ளணும்னா சனி பகவான் வளர்த்துருக்கணும். அப்போ அரசியல்வாதி, வேலைக்காரங்க, நம்மள்கிட்ட வேலை செய்யணும், ஒழுங்காக வேலை செய்கிறானா அப்படின்னாக்கா பாரியா நம்மள்கிட்ட வேலைக்கு வந்தேன்னு அவன் சொன்னடி கேட்காம ஓடி போயிடுறேன், அங்கே போகிறேன், அவன் சொல்கிறதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கான் பாரியா அப்படின்னு நம்ம சொல்லுவான். ஆனால் அவர் ஜாதகத்தில் வாங்கி பார்த்தீங்கன்னாக்கா அங்கே சனி வளர்த்துருக்கோம். அவர் எதுவுமே சொல்ல தேவையில்ல, கரெக்டாக அந்த வேலை செய்கிறவங்கள மெயின்டைன் பண்ணுவார். அப்போ அங்கே சனி வளர்த்துருக்கோம். அவருக்கு வேற கிரகம் வளர்த்து இருந்துச்சுனாக்கா அவர் அதிகாரத்தை பயன்படுத்துவார், எவனுமே வேலைக்கு வர மாட்டான். இப்போ சனி வலுக்கப்பட்டவர்கள் வேலைக்கு ஆளு வருவார்கள், 10 பேர்த்த வச்சு வேலை வாங்கலாம். சனி கொடுக்கவும் செய்வார், வேலைக்காரர்களுக்கு நல்லா கொடுக்கவும் செய்வார், தப்பு செஞ்சால் தண்டனையும் கொடுக்கவும் செய்வார், அப்படித்தான் தண்டிக்கவும் செய்வார். இப்படி நிறையா யோகங்கள் இருக்குது, பேசிக்கிட்டே போகலாம் சனியை பற்றி. சரிங்களா? நமது யூடியூப் சொந்தங்கள் வளமுடன் வாழ்வீர்கள், நன்றாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.